வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை யமனீஸ்வரர் அவதரித்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 315 டிகிரி கும்ப ராசியில் கன்னியா லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். மாத தொடக்கத்தில் புதன், மிதுன ராசியாதிபதி புதனும் மிதுன ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தக்ரியஸ்தானாதிபதி சூரிய பகவானும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறதே மிகப்பெரிய ஒரு யோகம், மிகப்பெரிய ஒரு பிராத்தம். இந்த பிராத்தம் மீண்டும் நமக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். எதனால் அந்த 12 வருஷம் ஆகும் அப்படின்னா, மிதுன ராசிக்கு மட்டுமே தக்ரியஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வருவாருங்க. வேறு எந்த ராசி நண்பர்களுக்கும் தக்ரியஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வரமாட்டார். அப்போது புதனும் சூரியனும், சூரிய பகவானுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் சூரிய பகவானும் கிரக பரிவர்த்தனை செய்திருந்து லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மிதுன ராசியில் புரட்டாசி மாதம் முழுவதும் இருந்து செவ்வாவுடைய பார்வை சூரிய பகவான் மேலே படுது. அதாவது லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தக்ரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானையும் பார்க்குறாரு. 4வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த சுபஸ்தானத்தையும் பார்க்குறாரு செவ்வாய். இதுவே மிகப்பெரிய ஒரு பிராத்தம். இதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. பல மாதமாக பல வருடமாக தடையாக தாமதமாக இருந்த செயல்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்க போகுதுங்க. நினச்சி கூட பார்க்க மாட்டோம், திடீர்னு இந்த நேரத்தில் நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். அதுபோக தக்ரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரியன் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குறார். சூரிய பகவான் தானுங்க தக்ரியஸ்தானாதிபதி. அப்போ 4வது பாவகத்தில் புதனுடைய ஆதிக்கத்தில் பரிவர்த்தனையாக இருந்து குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் அந்த இடத்துல நமக்கு குருமங்கள யோகம் ஏற்படுது. இந்த தருணத்தால் மிதுன ராசி நண்பர்களுக்கு உத்தியோக வளர்ச்சி நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஒரு சில நண்பர்களுக்கு மனை இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். நான் வருஷ கணக்காக வீடு வாசல் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, நடக்கலை. வீடு வாசல் வாங்கணுனுங்க, ஆனால் அதில் சட்ட சிக்கல் இருக்குதுங்க, வழக்கு பிரச்சனை இருக்குதுங்க. இல்லை, நான் வீடு வாசல் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கடகால் போடுறேனுங்க, பூமி பூஜை போடுறேனுங்க, மேற்கொண்டு என்னால் செயல்படுத்த முடியல. மனை சார்ந்த விஷயங்கள் இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. என்னன்னா, நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய். நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதியோடைய நிலை. அப்பேற்பட்ட 6வது பாவகத்துக்கு அதிபதி நம்மளுடைய ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து நம்மளுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் பிரமாதமாக இருக்கும். மன ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதுபோக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். பொதுவாகவே மிதுன ராசி நண்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் காரணமாக இருப்பாங்களே தவிர, வாழ்க்கைக்கு தான் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர, யாருடைய சங்கடத்துக்கும் இவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சமாக பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் 13 நாள் பிரமாதமாக இருக்கும். தக்ரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சாரத்தில் 11 நாள் இருப்பார். உத்தரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சாரம். அப்போது நமக்கு கிட்டத்தட்ட 150 டிகிரியிலிருந்து 161 டிகிரி வரைக்கும் வருவார். அப்போ 150 டிகிரியிலிருந்து 161 டிகிரி வரைக்கும் வராரு அப்படின்னா அந்த நேரத்தில் பெரிய மாற்றங்கள் நமக்கு வராது. எண்ணம் புத்தி சிந்தனை ஒரு நிலையாக இருக்கும். ஏன்னா தக்ரியஸ்தானாதிபதி சுய நட்சத்திரத்தில் 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் படுறதுனால காலையில் ஒரு புத்தி, சாயந்தரம் ஒரு புத்தி எல்லாம் இருந்தால்
இருக்குன்னு நான் சொல்லலைங்க. அப்படி ஒரு நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை, மறு நேரத்தில் இல்லை அப்படின்னா இந்த தருணத்தில் சரியாயிடும். எல்லாருக்கும் அப்படி இருக்க போகிறது இல்லைங்க, ஒரு சிலருக்கு அப்படி இருக்கத்தானே செய்யுது. அப்போது அந்த அமைப்புகள் சரியாயிடும். புரட்டாசி மாதம் 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மிதுன ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரார். தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தகிரியஸ்தானாதிபதி வரார். லாபஸ்தானாதிபதியும் பார்க்குறார். தகிரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதியுடைய பார்வை வாங்கி தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருக்காரே, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையும் வாங்குறாரே, இது மிகப்பெரிய ஒரு பிராப்தம். அப்போ நமக்கு புரட்டாசி 11ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 13 நாள் 161 டிகிரியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கிட்டத்தட்ட 174 டிகிரி வரை வரக்கூடிய தருணத்தில் மிதுனராசி நண்பர்களுக்கு 100% சாதகமாக இருக்கும். அதுதான் நாள் கணக்கு சொல்லிட்டேனுங்க. ஏன்னா டிகிரி வித்தியாசத்தில் நான் சொன்னேன்னா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு தெரியாது. புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரை இடையில வரக்கூடிய அந்த 13 நாள் சூரிய பகவான் அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுதர்ஷ்னர் அவதரித்த நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் வருவார். பிரமாதமான ஒரு யோகமாக இருக்கும். நீண்ட நாள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த செயல் இந்த நேரத்தில் செய்யலாம். இல்லை நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேனுங்க, தாராளமாக செஞ்சுக்கிடலாம். சார் ராசிக்கு 12 குரு பகவான் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க, இது பாதகன்னு சொல்லி இருக்கிறாங்க, அப்படி ஒன்று நினச்சிக்கிட வேண்டாம். ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் பாதத்தில் 56 டிகிரியில் இருக்கிறார். அப்போ குரு பகவான் யாருடைய வீட்டில் இருக்கிறாருன்னா சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த சுக்கிர பகவானையும் பார்க்குறாரு மாத தொடக்கத்தில். சுக்கிரன் 4வது பாவகத்தில் புதனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கிறாரு குரு பகவானுடைய பார்வையில். அதுபோக குரு பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாவுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாவுக்கு வீடு கொடுத்தவரே உங்களுடைய ராசிநாதன். எது எப்படி இருந்தாலும் சாதகமான ஒரு சூழ்நிலை வர மாதிரி தான் இந்த மாத தொடக்கத்தில் இந்த பிரபஞ்சம் மிதுனராசி நண்பர்களுக்கு தருதே தவிர பாதகன் சொல்லக்கூடிய இடம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவதுங்க சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கிடலைன்னா அதன் பிறகு நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் முன்னுக்கு வர்றது கஷ்டம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரமும் சாதகமான ஒரு நேரமாக கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான தருணத்தை கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கிடணும். நமக்கு இதுதான் பாதை அப்படின்ட்டு அந்த பாதையை காட்டுறதுக்கு தான் ஆள் வேணுமே தவிர அந்த பாதையில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் தேவையில்லைங்க. பொதுவாக இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு சத்தியமாக யாரும் தேவையில்லை. பாதை காட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னாலும் தட்டு தடுமாறி அந்த பாதையில் போய்கிடுவாங்க. அதுதான் மிதுனராசி நண்பர்களுடைய திறமை. அப்பேற்பட்ட மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால புரட்டாசி 11ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 24ஆம் தேதிக்குள்ளார நிச்சயம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்யலாங்க, எல்லா நேரத்துலையும் பண்ணலாங்க. சாதிக்கிறது எல்லாராலையும் பண்ண முடியாது, எல்லா நேரத்துலையும் பண்ண முடியாது. அப்போது இது சாதிக்கிறதுக்கான ஒரு தருணம். முயற்சி பண்ணுங்க. முயற்சின்ற விதை போட்டால் தானுங்க விருட்சம் அப்படின்ற வளர்ச்சி வரும். நான் முயற்சியும் பண்ண மாட்டேனுங்க, எதுவும் செய்ய மாட்டேனுங்க. நேர காலங்களுக்கு சக்தி இருந்தால், இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி இருந்தால் அதுவும் நல்லது பண்ணிட்டு போகட்டும். 4 விதை போட்டால் தானுங்க, 4 நெல்மணி போட்டால் தானுங்க 10 நெல்மணியாக வரும். சரிங்களா? அந்த மாதிரி அந்த உழைப்புன்ற ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் உயர்வு வரும். நேரம் சரியாக இருக்குது, பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய சொந்த சபரி. நான் உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் பலன் சொல்லலை. இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் இந்த கிரக நிலைகளுடைய அமைப்பை கொண்டு சொல்கிறேனுங்க. முடிஞ்சால் பயன்படுத்திக்கோங்க, சிறப்பாக இருக்கும். அதுபோக 10வது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்திலேயே இருந்தாலும் பகையாகவே இருந்தாலும் செவ்வாவுடைய சாரம் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில் குரு பகவான் இருந்தார். அது நமக்கு பெரிய லெவலில் ஒரு யோகத்தை கொடுக்கல, லாபத்தை கொடுக்கல. ஆனால் செவ்வாவுடைய சாரத்தில் குரு பகவான் வரும்போது அவர் இந்த குருமங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படும். இது போக இந்த மாதத்திலேயே 23 தேதியிலிருந்து
23 தேதி, அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 19 தேதியிலிருந்து, புரட்டாசி 19 தேதியிலிருந்து தொடக்கமாயிடும். என்ன சார் தொடக்கம் ஆகுது அப்படின்னா, குரு பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? செவ்வாவுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார் இல்லையா? புரட்டாசி மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே இந்த செவ்வாய் இருக்கிறார் இல்லைங்களா, உங்களுடைய ராசியில் சஞ்சாரிக்கிறாரே, அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் வருவார். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 72 டிகிரியில் 2வது பாதத்தில் இருக்கிறவர் 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வருவார். ஏற்கனவே குரு பகவானுக்கு செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். அப்போது செவ்வாவுக்கு குரு பகவான் நட்சத்திரம் கொடுக்கும்போது செவ்வாவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. செவ்வாவும் குருவும் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பாங்க. இதை விட ஒரு நல்ல நேரம் வரணும் அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க. மீண்டும் இந்த மாதிரி பிரார்த்தம் உங்களுக்கு வரணும்னா 12 வருஷம் ஆகும். என்ன கேட்டால் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு சாதகமான நேரம் தானங்க. புரட்டாசி 11ஆம் தேதி வரைக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு. இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வராது. அதாவது மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடக்கலைன்னா அடுத்த மாதம் நீங்கள் பலன் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பலன் பார்க்குறீங்க பார்க்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருக்கணுமே தவிர, உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கணுமே தவிர, உங்களுடைய வாழ்க்கைக்கோ வாழ்வாதாரத்துக்கோ சங்கடமாக இருந்துடக்கூடாது. என்னுடைய வார்த்தைகள் நிச்சயமாக 100% 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மிதுன ராசியில் நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குன்றதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. எத்தனை ஜோதிடர்களுக்கு இந்த மாதிரி விளக்கங்கள் தெரிஞ்சிருக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் விஷயம். நீங்கள் வேணும்னா உங்களுடைய ஜோதிடர்கிட்ட இந்த வீடியோ அனுப்பி, இந்த தம்பி இவ்வளோ சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் உண்மையா நடக்குமா அப்படின்றது ஒரு முறை கேட்டுக்கிடுங்க. நிச்சயமாக சாதகமான நேரம் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அதுபோக மற்ற கிரக அமைப்புகள் இருக்க தான் செய்யுது. உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் சுக்கிர பகவான் வருவார். எப்போ வராரு அப்படின்னா 2ஆம் தேதியே வந்துடுவார். புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு, தேவகுரு அசுரகுரு. அப்போது தேவகுருவுடைய வீட்டில் தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அசுரகுருடைய வீட்டில் இருக்கிறார். அதே மாதிரி அந்த அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் வருவார். புத்திர வளர்ச்சிகளும் இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏற்படும். சார் பார்க்காத வைத்தியம் இல்லை சார், போகாத கோவில் குளம் இல்லை சார், இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலை, யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே நாங்கள் செஞ்சு போட்டோங்க, ஒரு நல்லதும் நடக்கலை அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருக்கிற மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புரட்டாசி 2ஆம் தேதியிலிருந்து. அதே மாதிரி நம்மளுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 7ஆம் தேதி நம்மளுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் ஆட்சி உச்சம் பெறுவார். மிதுன ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் சுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் ஆட்சியும் உச்சமும் பெறக்கூடிய ஒரு தருணம். மீண்டும் இந்த அமைப்பு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். சூரிய பகவானும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் புதன் ஆட்சி உச்சமும் பெற்று சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருக்கும். புதன் ஆதித்ய யோகமாக இருக்கக்கூடிய 2 கிரகங்களும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வாங்குவாங்க. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டை பார்ப்பாங்க. அப்போ உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ நமக்கு 7ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம். அதனால தான் நான் முதலியே சொன்னேனுங்க, 11ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்குதுங்க, பயன்படுத்திக்கோங்கன்ட்டு. சரிங்களா? ஆனால் அதுக்கு விவரம் இப்போ நான் சொல்லிட்டேனுங்க. அதுக்கு என்ன ஒரு விளக்கம் அப்படின்றது இப்போ நான் சொல்லிட்டேன். 11ஆம் தேதியிலிருந்து நீங்கள் ஓடுறதுக்கு தயாராக இருங்க. சரிங்களா? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வும் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியும் கண்டிப்பாக வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த பலன்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. நீண்ட நாள் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக வீடியோ பதிவு எதுவும் நம்ம கொடுக்காமல் இருந்தோம். எந்த பதிவும் நம்ம கொடுக்கல.
உடல் தேகம் உடம்பு சரியில்லாததுனால தான் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவுகள் கொடுக்க முடியல. ஒரே நேரத்தில் 2 ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இன்னும் இந்த வீக்கம் குறையில. இந்த இடத்துலையும் எனக்கு சர்ஜரி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் உள்ளுக்கும் ஓப்பன் சர்ஜரி ஆகிருக்கு. அந்த ஒரே காரணம்தான் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து மறுபடியும் வீடியோ கொடுக்காமல் இருந்தது. இதுக்கு மேற்கொண்டு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோ கம்பல்சரி நான் பண்ணுறேனுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.